கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அருமை சகோதரர் மலையரசன் அவர்களுக்கு வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு நடைபெறக்கூடிய இந்த பரப்புரை நிகழ்வினுடைய தலைவர், மாவட்ட தலைவர், மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, மாவட்ட செயலாளர் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர் அருமை சகோதரர் மூயா முஸ்தாக்தீன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அருமை அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களே, நகர தலைவர் மாணிக்கம் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கோபால்ராஜ் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வானவில் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் மு க செல்வம் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகி முருகேசன் சடையன் அவர்களே, சிபிஎம்னுடைய முருகன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட பொருளாளர் ஓசி மணி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரக்கத்தலி லியாக்கத்தலி அஸ்கர் சல்மான் உள்ளிட்ட நிர்வாகிகளே, திரளாக குழுமியிருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக என்று பிரார்த்திக்கின்றேன். இது ஒரு முக்கியமான தேர்தல் என்பதை எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர்கள், தலைவர் பெருமக்கள் எல்லாம் இங்கே சொல்லியிருக்கின்றார். இது ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தேர்தல் போன்ற ஒரு தேர்தல் அல்ல இது. இந்த தேர்தல் என்பது அடுத்து இந்த தேசம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டு இன்றைக்கு சீரழித்து ஒரு கும்பல் ஆட்சி என்று சொல்வார்களே, அப்படி ஒரு கும்பலை வைத்து படுகொலைகளை நடத்தி அதனுடைய உச்சமாக ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை மேலும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையாக இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், அது மட்டும் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா அதோட தேர்தல் என்பதே நடக்க போறதில்லை. இப்ப மாநில உரிமையை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து விட்டார்கள், மாநில உரிமைகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறோம். மாநில உரிமை என்ன? மாநிலமே இருக்காது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் இப்படி இருக்கு இல்லையா? அந்த மாநிலங்களே இல்லாமல் ஒரே நாடு ஒரே ஆட்சி, அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்போ ஒரு அதிபர் ஆட்சி முறையை நோக்கி செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தோடு இன்னைக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்ததெல்லாம் எல்லா தரப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய அநீதியை, அக்கிரமத்தை இன்றைக்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நாம் பல வகையில தப்பிச்சிருக்கோம். ஒரு மோசமான எடப்பாடி தலைமையிலான ஒரு 4 ஆண்டு ஆட்சி, ஒரு 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இருந்த போதிலும் கூட இன்றைக்கு நம்முடைய இந்த 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து முன்னேற்றத்தை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களை வச்சு நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோம் சொன்னாலே எவ்வளவு மோசமான நிலையில் இந்த தேசம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு வர்றவர்கள் எல்லாம் பட்டதாரிகளா? ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறோம்ல, ஒரு ஸ்டேஷன் சென்னை தொடங்கி செங்கல்பட்டு, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் எல்லா பகுதிகளிலும் வந்து இறங்கக்கூடிய அந்த மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்காங்க. பாத்தீங்களா? வேற ஏதாவது என்ஜினியர், டாக்டராக இங்க வந்து பணியாற்றுவதற்கு வராங்களா? என்ன வேலைக்கு வராங்க? அவங்க எல்லாம் கூலி தொழிலாளர்களாக வராங்க. ஒரு 200 ரூபாய் சம்பளம் கூட கொடுப்பான், அவ்வளவுதான். இதுதான் இன்றைக்கு பிஜேபி தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய லட்சணம்.
ஏன் இவர்கள் இப்படி வைத்திருக்கின்றார்கள்? தமிழ்நாடு ஏன் இன்றைக்கு வளர்ந்திருக்கு? தமிழ்நாட்டில இருந்து யாராவது இது போன்று லட்சக்கணக்கான பேர் புறப்பட்டு வேற எந்த மாநிலத்துக்காவது கூலி வேலைக்காக வேண்டி ஒரு 200 ரூபாய் சம்பளத்துக்காக எந்த மாநிலத்துக்காக போறோமா சொல்லுங்க? ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு எங்கேயாவது போய் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலம் வேணா எடுத்துங்க, இப்படி போறோமா? கூலி வேலைக்கே அதாவது உடல் உழைப்பு தொழிலாளர்களாகவே செல்வதாக இருந்தால் கூட சிங்கப்பூருக்கு போவோம், மலேசியாவுக்கு போவோம், சவுதி அரேபியாவுக்கு போவோம், அங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி போவோம். உத்தரப்பிரதேசுக்கோ, மத்திய பிரதேசுக்கோ, பீகாருக்கோ, குஜராத்துக்கோ, குஜராத் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் சொல்ற எத்தனை பேர் குஜராத்ல போய் கூலி வேலைக்கு நம்ம போறோம்? அப்ப நம்ம தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற மாநிலமாக, சமூக நல்லிணக்கம் கொண்ட மாநிலமாக, குறிப்பாக இந்த RSS காரன் பிஜேபி காரன் இங்க வேறு ஒன்ற உடையாம பண்படுத்தப்பட்ட ஒரு பெரியார் மண்ணாக இருப்பதுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். இதுல ஒண்ணும் மாற்று கருத்தை யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ராகுல் காந்தி நேற்றைய முன்தினம் பேசும்போது சொன்ன வார்த்தை, நான் இந்தியாவை பற்றி கவலைப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டை நினைத்துக் கொள்வேன்.